இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி விலக்குன்னு வச்சுக்கலாம். திடீர்னு லக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஷேர் மார்க்கெட்ல ட்ரை பண்ணி பார்த்தா கிளிக் ஆயிடுச்சு. முற்றிலும் கடும் உழைப்ப சிந்தனை தான் காசுங்கிறத தாண்டி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும். 100க்கு 90 மார்க் தாராளமா தரும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி பிறக்க இருக்கு. இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். உலகம் ஃபுல்லா இந்த விஷயத்தை பிராண்ட் பண்ணது நம்ம ரெட்ரோ ஆன்மீகமும் அடியேனும் தான். இந்த சனி பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். மீனம் என்பது குருவினுடைய ராசி. குருவினுடைய ராசியிலே அந்த குருவினுடைய வீடு அது. மீனராசியில் எழுந்தருளும் சனி பகவான் சிறப்பான மகத்தான பலன்கள் எல்லாம் தரப்படுறார். காரணம் என்னன்னா, குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் எந்த கிரகத்துக்கும் தோஷம் இல்லை பிருந்தா. அவ்வகையில் இந்த சனி பயிற்சி பல ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகங்களை அள்ளித்தரப்போகிறது. அவர்களுக்கு வெளிநாட்டு பயணமாகட்டும், குழந்தையாகட்டும் அல்லது திருமணமாகட்டும், வேண்டியதையெல்லாம் தந்து சும்மா சூப்பராக வச்சிருக்க போகிறார். ஸோ ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத பார்த்துடலாம். 2026 சனி பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பிளஸ்லாம் இருக்கும்? 2026 மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ்ஸுனாலே மைனஸும் சேர்ந்து வரும். ஸோ முதல்ல ப்ளஸ்ஸை பார்த்துருவோம். முதலாவதாக இந்த வரி விலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி விலக்குன்னு வச்சுக்கலாம். அது என்ன விலக்கு? ஏனென்றால் இப்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனத்திற்கு வருகிறார். வந்தது குருவினுடைய வீடு. எப்படியே குருவினுடைய வீடு. அப்போ அது குருவினுடைய வீட்டிலே அது ஒரு கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் இருக்கிற இடத்துல அப்போது எந்த கிரகமாக இருந்தாலும் அமைதி அடைய வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திரம். அப்போ சனி பகவான் மீனத்திலே அமைதி காடாக மாறிடுறார். அப்போது 7.5 சனியினுடைய முதல் 2.5 வருஷம் விளக்குப்பா. அடுத்த 2.5 வருஷம் அது பார்த்துக்கலாம் 28ல் இருந்தாலும் அப்போ நீச்சம் மேஷத்தில். ஆக 7.5 சனியே இல்லையா? ஆனால் இல்லை. ஸோ அப்போது இதுதான் அவரோட பெரிய ப்ளஸ்ஸே. இப்போது இந்த ப்ளஸ்ஸு எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அப்போ பிரச்சனையை தருணுமே. இப்போ 7.5 சனிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. எனிவே நீங்கள் வந்து டெக்னிக்கலாக அவரை 0 பண்ணிட்டீங்க. இருந்தாலும் அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும்ல. அப்போ என்ன ஆகும்னா, எதெல்லாம் அசுப விரயமாக இருந்ததோ, நான் வந்து இது ஒரு தண்டத்துக்கு செலவு பண்ணுவேன் சார், என் லைஃப் ஸ்டைலே இப்படி தான், நான் சும்மானா செலவு பண்ணுவேன் சார், அது என் கேரக்டரு அப்படின்னு இருந்தீங்கன்னா, நல்ல முறையில் செலவு அவங்க அதெல்லாம் நல்ல முறையில் பண்ணுவாங்க. தங்கச்சி கல்யாணம் சேர்த்து வைக்கணும், நான் வந்து குழந்தைக்கு ஸ்கூலுக்கு சேர்த்து அந்த மாதிரி பாசிட்டிவான தாட்ஸாக மாறிடுவாங்க. தன்னை தானே சுருக்கிப்பாங்க. இப்போது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2 பார்க்குறார். தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ என்னென்னா செலவினங்கள்லாம் சிக்கனமாக மாத்துறார். இதான் பெரிய ப்ளஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அதே சனி 7ஆம் பார்வையாக 6 பார்க்குறார். அப்படி கடனை பார்க்குறாரு. என்னப்பா கடன், என்ன இவ்வளோ கடன் வச்சுருக்க அப்படின்னு, மாதம் ஆனால் ஒரு 50,000 எடுத்து வச்சிரு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. 50,000 நான் எங்கே போவேன், என் சம்பளமே 20,000, 30,000 ஓவர் டைம் பர் மேன் அப்படின்ட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் தான் ஓட வைப்பார். காலைல ஒரு ஷிஃப்ட்டு, மத்தியானம் ஒரு ஷிஃப்ட்டு, நைட்டு ஒரு ஷிஃப்ட்டு. இப்போ கூட நான் சொன்னேன், உடம்பு எப்போ டயர்டாக அதுவே எடுத்துக்கும். நீங்கள் கேட்டு ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடாது, உடம்பாக பார்த்து ரெஸ்ட் எடுத்துக்கும். அந்த மாதிரி போட்டு அடி அடி நடிக்கணும். 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அடுத்து சனி 9 பார்க்குறார். இதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. திடீர்னு லக்கு ஒர்க் அவுட் ஆகும் பிருந்தா. என்ன லக்கு அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிளிக் ஆயிடுச்சு. இதெல்லாம் ப்ளஸ். கண்டிப்பா. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேசராசிக்காரர்கள் பண்ணா சக்சஸ் ஆகும்னு சொல்றீங்க. நிச்சயம் 200%. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மைனஸ்? இவர்களை பொறுத்த வரைக்குமே 2ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, 2ன்னா வாக்குன்னு சொல்லுவாங்க. வாக்குன்னா என்னென்னா, இப்போ வார்த்தை பேசிட்டே இருக்கும்போது ஏதாவது அண்ணனை ஏதாவது போடா வாடான்னு பேசிட்டேன், ஒரு புலோவில் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, படக்குன்னு பேசிடுறது. நம்ம பாஸ் கிட்ட உங்களோடலாம் மனுஷன் வேலை செய்வானா அப்படின்னு படக்கு. மேசராசிக்காரர்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணணும், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். அது ஒன்று தான் அவங்களோட மைனஸ். மற்றபடி தான் சூப்பராக இருப்பாங்க. இப்போ மேசராசிக்காரர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணலாம்? அதாவது இப்போ பொருளாதாரம் அப்படின்றது ஒரு குடும்பத்திற்கு ரொம்பவே முக்கியமானது. எந்த மாதிரியான பொருளாதார முன்னேற்றத்திற்கு உண்டான வழிகள் அவங்களுக்கு இருக்கு? எந்த மாதிரியான பொருளாதார முன்னேற்றம்னா, 9 கூடையவன் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அல்லது ஐடி ஜாப்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் ட்ரேடிங், அந்த மாதிரியான நமக்கு வந்து
முற்றிலும் கடும் உழைப்பை சிந்தனா தான் காசுங்கிறத தாண்டி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், நல்லா பண்ணிடலாம். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம வந்து சிஆர்எம் வச்சுருக்கோம், நம்ம வந்து மெட்டா எல்லாம் ஆட் ரன் பண்ணுறோம், மற்ற மற்ற மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து இது பார்த்துக்க போகுது, ஏஐ பார்த்துக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க்கிங் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது. அவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி சார்? இல்லற வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். காரணம் என்னென்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால. இருந்தாலும் ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கான்னு பாருங்கள். நான் தான் ஓவர் டைமாக கொடுத்து கொள்ள போகிறேனே, எங்கேருந்து இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது தான். இவர்கள் போக வேண்டிய கோயில்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். ஆஞ்சநேயர் கோயிலில் விஸ்வரூப ஆஞ்சநேயராக, நாமக்கல் ஆஞ்சநேயர் மாதிரி, அல்லது நம்ம இவர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் மாதிரி நல்லா உயரமான ஆஞ்சநேயர் இருக்கார்ல, அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றுக்காக, அந்த மாதிரி பாட்டெல்லாம் வரும். அதெல்லாம் பாடினீங்கன்னா சூப்பர். சனிக்கிழமை தோறும் நேராக ஆஞ்சநேயர் பாருங்கள், வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 90 மார்க் தாராளமாக தரலாம் சார். அதாவது போன சனி பயிற்சிக்கும் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சிக்கும் அதாவது எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கும், எந்த அளவுக்கு மைனஸ் இருக்கும்? இதில் என்ன அர்த்தம் அவங்க கேட்குறாங்க நெறியாளர்னா, ஒரு விஷயம் என்னென்னா, போன வருஷம் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, சனி பயிற்சி முடிஞ்சதுன்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போது வாக்கிய பஞ்சாங்கத்தை படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் 6 தான் வருது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ரெண்டு ஒன்று தான், முறைகள் வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து திருக்கணிதத்தை பின்பற்றுறவங்களுக்கு நடக்கின்ற அதே கும்பம் டு மீனம் டிரான்சிஷன் தான் இந்த வருடம் நடக்கவிருக்கிறது. ஆனால் அது பாரம்பரியம், சித்தர்களின் வாக்கு என்பதை வாக்கியம் என்று சொல்கிறோம். அது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம போன வருஷம்னு சொல்கிறோம். மேட்ரு என்னமோ ஒன்று தான். ஆனால் பெருவாரியான ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து வாக்கியத்தை பின்பற்றுபவர்களாகவும் உலகளாகிய அளவில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு வந்து எங்களுக்கும் சொல்லுங்கள், வாக்கியத்துக்கும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டபடியாகவும் நம்ம இந்த பதிவை தொடங்குகிறோம். ஸோ அவ்வகையில் இது மார்ச் 6. ஸோ இப்போ நம்ம புதுசாக இப்போ சனிப்பெயர்ச்சி வந்ததாக நீங்கள் நினச்சிக்கிங்க. ஸோ அப்போது அவ்வகையில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகின்ற சனி பகவான் புனிதர் பட்டம் பெறுகிறார். அது என்ன புனிதர் பட்டம்? ஏன்னா குருவினுடைய வீடு அது, அங்கே எந்த கிரகம் போனாலும் புனிதர் பட்டம் தான். குருவுடைய வீட்டுக்கு சென்ற சனி பகவான் வழக்கம் போலவே 3, 7, 10 பார்க்குறார். அவ்வகையில் காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடமாகப்பட்ட ரிஷபத்தை முதல்ல பார்த்துடுறார். உலகிற்கே பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொருளாதார நெருக்கடி, அதாவது சுப செலவுகளை மட்டுமே செய்யக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு வந்து இந்த சும்மா செலவு பண்ணால் பிடிக்காது. இந்த பந்தா காட்டுறதுக்கு வேலைலாம் அதெல்லாம் பிடிக்காது. எல்லா ஃபியூஸையும் பிடிங்கி விட்டுருவார். போ வேலை செய் சம்பாதி, அவ்வளோதான். இந்த பெருமைக்கு அந்த கதைலாம் அவருக்கு பிடிக்காது. ஸோ சனி பகவான் அடுத்து உலகிற்கே 6ஆம் இடமாகப்பட்ட கன்னியை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தில். அப்போ பெரும்பாலும் உழைப்பாளிகளுடைய ஓவர் டைமு, ஊதிய உயர்வு இதெல்லாம் பண்ணி அவங்க கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். இந்த வருடத்தையே பிருந்தா, இந்த பயிற்சியை ஒரு வரியில் சொல்லணுன்னா உழைப்பின் பயிற்சின்னு வச்சுக்கலாம். உழைப்பின் பயிற்சி வகையில் யாருக்கெல்லாம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்களோ, அல்லது யாரெல்லாம் வந்து இப்போ புதிய புதிய விஷயங்களில் இன்வால்வ் நிறைய சம்பாதிக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார், எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நான் எப்படியாவது சேர்த்து ஒரு 5 பவுன் போட்டுருன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு 5 பவுன் போகணுன்னா யூனிட் ஒர்க் அனதர் 2 இயர்ஸ் அப்படின்னா, அப்போது இன்னும் நிறைய ஓவர் டைம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை, புதிய தொழில்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, தன்னுடைய பலத்தை தான் தெரிந்து கொள்ளும் அளவு, எனக்கு இவ்வளோ நல்லா இது வரும்னு எனக்கு இப்போ தான் எனக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விழிப்புணர்வு, உங்களுக்கு இருக்க இன்னர் ஸ்கில்லை தூண்டுறது போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் செய்வார். பொதுவாகவே குருவினுடைய வீடு என்பதால் குரு என்ன வேலையை செய்கிறாரோ இருந்தால் அதை சனி செய்வார். குருவினுடைய வேலை என்ன? எல்லாருக்கும் சொல்லித்தர்றது. இப்போது தீய வழிகளில் செல்ல விடமாட்டார். அப்போ குரு என்ன பண்ணுவார்? ஒரு வாத்தியார் மாதிரி நடந்துப்பார். ஒரு சின்ன ஒழுக்க குறைவான ஒரு பொய் சொல்ல எதையுமே ஒரு என்டர்டெயின் பண்ண மாட்டார். ஸோ பெரும்பாலும் இந்த 2.5 வருடத்தில் போதைப் பொருட்களுடைய பயன்பாடுகள் குறையும். இந்த 2.5 வருடத்தில் மக்களுடைய ஒழுக்கத்தின் சதவிகிதம் அதிகரிக்கும். ஜிம்முக்கு போகிறவங்க கவுண்ட் அதிகமாகும். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே போன்றவர்கள் அதிகமாகும். வாய்மை நேர்மையெல்லாம் மதிப்பு பெறும். மக்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் உண்மை வாய்மை அந்த மாதிரி இடம். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி நிறைய பலன்களை தரப்போகிறது. கரெக்டான மெத்தடில் உங்களுடைய கையை ஊனி நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம்.
ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன், எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?